ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பசூன் அப்படின்ற போர்டை பற்றி தான். இது ஒரு சப்வூஃபர் ஃப்ரீ வித் கண்ட்ரோலோடு இருக்குது. இது வந்து டுயல் கண்ட்ரோல், டுயல் சப்ளை, டுயல் சப்வூஃபர் போர்டு. இந்த போர்டை வந்து நம்ம அன்பாக்சிங் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பசூன் சப்வூஃபர் ஃப்ரீ போர்டு தான். இது வந்து டுயல் கண்ட்ரோல், டுயல் சப்ளை, டுயல் சப்வூஃபர் போர்டு. அப்படி இதில் வந்து அப்படி என்ன விசேஷம் நம்ம பார்க்கணும்னா, நம்ம இப்போ போர்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எஸ்எம்டி போர்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசன் சப்வூஃபர் போர்டு தான். இந்த பக்கம் வந்து இன்புட்டு, இந்த பக்கம் இன்புட்டு. இது வந்து யூஎஸ்பிலேருந்து போகிறது. நம்ம டைரெக்டாக இதில் கொடுக்கணும். இதில் வந்து லெஃப்ட் இன்னு, கிரவுண்டு, ரைட் இன்னு. அப்புறம் இது சப்பு லெஃப்ட்டு. சப்பு லெஃப்ட்டில் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இது வந்து ஃப்ரீக்வன்சி. இது ரெண்டு பக்கம் சப்புக்கும் வேலை செய்கிற மாதிரி. இது ஃப்ரீக்வன்சி 47K எல்கான் கம்பெனியில் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் கண்ட்ரோலு. இதுவும் ரெண்டு பக்கத்துக்கு ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் 47K எல்கான் கம்பெனி தான் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா ஒரு கெய்னர் கொடுத்துருக்காங்க. இந்த கெயின் பண்ணும்போது நமக்கு லாங் பேஸும் ஷார்ட் பேஸும் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்கே ஒரு அவுட்டு சப்வூஃபருக்கு, இங்கே ஒரு அவுட்டு, ரெண்டுக்குது. நாம் இது ரெண்டுத்துலேயும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நாம் 5.1 டைரெக்டாக கொடுக்கணும்னா இங்கே எடுத்துக்கலாம். 5.1 டைரெக்டாக கொடுத்துடலாம். அப்போது வந்து இது வால்யூம் ஒர்க் ஆகும் ரெண்டுத்துக்கும். இது நம்ம ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எஸ்எம்டி போர்டு. இதில் என்னென்ன நம்ம பார்க்க போனால், இந்த பக்கம் ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் கிரவுண்டு வருது. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேலே கிரவுண்டு, கீழே வந்து ப்ளஸ் வருது. அப்படி ஓரளவு பார்க்கும்போது அப்படி தான் தெரியும். ஆனால் இது வந்து இது ப்ளஸ்ஸில் ஒர்க் ஆகணும், இது மைனஸில் ஒர்க் ஆகும். அதாவது நமக்கு இங்கே 12 வோல்ட்டு சப்வூஃபர்னா பாருங்கள், இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு மாறுது. இந்த பக்கமும் ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் கிரவுண்டு, இது மாறுது. இது ப்ளஸ்ஸில் ஒர்க் ஆகணும், இது மைனஸில் ஒர்க் ஆகும். அதாவது நமக்கு இங்கே 12 வோல்ட்டு கொடுக்குறோம்னா -12 வோல்ட்டு கிரவுண்டு, +12 வோல்ட்டு கொடுக்கணும். இதே மாதிரி இந்த சப்வூஃபரில் பார்க்கும்போது இந்த பக்கம் ப்ளஸில் ஒர்க் ஆகும்போது இது மைனஸில் ஒர்க் ஆகும். இந்த சப்வூஃபரை நம்ம 4 ohmsனா 4 ohms ரெண்டுத்துக்கும் கொடுக்கணும். 8 ohmsனா 8 ohms கொடுக்கணும். STA சீரீஸ் பூராமே இது நல்லா மேட்ச் ஆகுது. மாஸ்பெட்டுக்கும் மேட்ச் ஆகுது. அப்படி போடணும். நம்ம ரெண்டும் ஒரே கம்பெனி, ஒரே ஓம்ஸ் போட்டால் கெயின் வந்து அருமையாக கிடைக்கும். இல்லை மாற்றி போட்டோம்னா ஒன்று வந்து நல்லா கெயின் இருக்கும், ஒன்று கெயின் இருக்காது. அதனால் நம்ம ரெண்டு ஸ்பீக்கரும் ஒரே மாதிரி போடணும். என்னடா குழப்பமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அப்படி இல்லை. இது வந்து டுயல் சப்வூஃபர்ன்றதுனால இந்த பக்கம் ப்ளஸில் ஒர்க் ஆகிற சப்வூஃபர், இந்த பக்கம் மைனஸ் ப்ளஸ். அதுதான் இதோட வித்தியாசம். நாம் இந்த பக்கம் எடுக்கும்போது இந்த பக்கம் இப்போ நம்ம இப்படி எடுத்தோம்னா தான் நம்ம குழப்பம். தேவையில்லை நம்ம அப்படின்னும் போது நம்ம இங்கே எடுக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. என்னன்னா நமக்கு ரெண்டு சப்வூஃபருமே இந்த வால்யூம் கண்ட்ரோலில் ஒர்க் ஆகும். நமக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம இதை கழட்டிட்டு கொண்டு போய் கேபினெட்டில் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். கேபினெட்டில் ஃபிட்டிங் பண்ணும்போது இந்த பக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீக்வன்சி, இது 6 சால்டர் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த வால்யூம் கண்ட்ரோல் எடுத்து போய் கேஸில் ஃபிட்டிங் பண்ணி இந்த 6 பாயிண்ட் சால்டர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இது வால்யூம் கண்ட்ரோலுக்கு இந்த 6ஐயும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து போய் கேஸில் வச்சு சால்டர் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நமக்கு இது தேவையில்லை, நம்ம தனியாகவே போட்டுக்கணும், தனியாக கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி கம்பெனியோட பேர் தான் போட்டிருக்காங்க இந்த போர்டு. மற்றபடி ஓரளவு பார்க்கும்போது நல்ல பிசிபி போட்டிருக்காங்க, நல்ல காம்ப்ளெக்ஸ் போட்டிருக்காங்க. எஸ்எம்டியில் இருக்குது. இடமும் நமக்கு ரெண்டு சப்வூஃபருக்கு இது வந்து 5.2 7.2
சப்பு போடுறவங்களுக்கு அருமையாக இருக்கும். இந்த போர்டின் விலை கூட ஒரு 225 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். இதனுடைய ஆடியோ டெஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். நம்ம வியூவர்ஸில் வேறு யாருன்னா இந்த போர்டை யூஸ் பண்ணியிருந்தால் நீங்களும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் இதனுடைய ஆடியோ எப்படி கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. தவிர இந்த போர்டுடைய சந்தேகங்கள் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.